like I'm floating in. Break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So channel புதுசாக மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஈஸா தாங்க போக போகிறோம், சரிங்களா? ஸோ இது நாள் வர சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ட்ரிப்பில் வந்து இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டு கிட்ட, சரிங்களா? ஸோ இங்கே கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் தான் போட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரோவில் வந்து அடிக்கடி ஒரு சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால தான் அந்த வாய்ஸ் ஓவர், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரன்னு எறிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் போட்டேன், சரிங்களா? ஸோ உண்மையில் இங்கனக்குள்ளே வந்தோம். ஸோ வந்து ப்ரீவியஸ் எபிசோடு வந்து கரெக்டாக வந்து அங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து அப்படியே இங்கே வந்து வந்திருப்போங்க, கோயம்புத்தூர் வந்திருப்போம். ஸோ அது வர ஒரு எபிசோடு வந்து போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி, அதையும் போய் செக் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ இங்கனக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்டை இப்போ மீட் பண்ணுங்க. ஸோ மீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே ஈஸியாக வந்து கிளம்பிகிட்டு இருக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரேஸ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் சொன்னாங்க. ஸோ அதுதான் அந்த ரோடு தான் போலுது. ஸோ அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோங்க. ஸோ ஈஸியாக நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேப் ரூட்டு தாங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து ஈஸா வந்து பார்த்திங்கன்னா 30 kilometers போட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அதை நோக்கி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த வேலை நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே போகிறேங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன வந்து அப்படியே ஒரு குளம் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ சுற்றி பார்க்குற அப்படி பார்க் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனரி உண்மையிலே அவங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து கேமராவே ஆன் பண்ணேன், சரிங்களா? ஸோ இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராகா. ஸோ உண்மையில் இங்கே கோயம்புத்தூர் வந்து உண்மையிலே வந்து செம்ம ஏரியாங்க. நான் கூட சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் உண்மையிலே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்காகவே தாங்க கோயம்புத்தூர் ஒரு பார்வையாக பார்த்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கோயம்புத்தூரே வந்தது. இங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ லவ் கோவை அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது வந்து நிறைய யூடியூப்பு அப்புறம் வந்து இதில் தான் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே அது இருந்துச்சுங்க, சரிங்களா? ஸோ இது அடுத்த வீடியோ வந்து அதை தான் பார்ப்பீங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேரெக்ட் ஈஸா தாங்க, சரிங்களா? சரி அப்படியே ஸ்டே டியூன்ட், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வர்ற வழியில் வந்து ஒரு சின்ன ஸ்பாட்டுங்க. இல்லை என்ன பார்த்து ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பார்த்தோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ லவ் கோவைன்னு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மனசு போகிறதுக்கு இதை பார்த்துட்டு போக விரும்பலை. இதை பார்த்துட்டு உள்ளே போய் 2 ஃபோட்டோ எடுத்துட்டு தாங்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாங்க உள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு ஜஸ்ட் 2 minutes வீடியோ தான். டேரெக்டாக ஈஸா போயிடலாம், ஒன்றும் ஓடி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் 2 minutes தான் அந்த வீடியோ. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேலை ஈஸாவுக்கு போயிட்டு இருக்கோமா. ஸோ போயிட்டுருக்கிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை பார்த்தீங்க. ஸோ வந்து நான் நிறைய யூடியூப்பு அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ லவ் கோவை அப்படின்னு போட்டுருக்குமா. ஸோ இப்போ வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், லைட்டாக அங்கே உள்ள பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம், சரிங்களா? சரி ரைட், ஓகேங்க. கோயம்புத்தூரில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அந்த ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டை சுற்றி வந்தேங்க. சுற்றி வந்ததில் எல்லா இடத்துலையுமே அப்படியே பேராக உட்காந்துருக்காங்க. நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரியே இருக்குது எல்லாமே, செம்மையாக இருக்கும். கோவை தெரியுதா எப்படின்னு தெரியல எனக்கு, பட் நல்லாயிருக்கும், சரிங்க? இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த இது வந்து அப்படி தான். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக ஈஸா போயிடலாம். சரி ஓகேங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு ஏதோ ஒரு ஒர்த்து. ஸோ பார்த்தாச்சு எவ்வளோ கூட்டம் வருங்க, சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டாச்சு. சரி அப்படியே கிளம்ப வேண்டியது தான், சரிங்களா? ஆனால் எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. ஐ லவ் கோவைன்னு இதே மாதிரி நம்ம மதுரையிலே வைக்கணும். ஸோ ஐ லவ் மதுரை அப்படின்னு, சரிங்களா? சரி ஓகேங்க. ஸோ அப்படியே கிளம்பலாம். ஸோ ஈஸா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுங்க. அதான் நான் சொன்னேன்ல, ஏதாச்சும் நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னு அதை காட்டாமல் நம்ம போகவே முடியாதுங்க. எப்படி ஒரு ஸ்பாட் போடுங்க, கம்மியாக இருக்குங்க. வழி இருக்குங்க.
இதெல்லாம் காட்டாமல் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏடாது அப்படின்ற மாதிரி ஆயிடும். பாருங்க மருந்தாக பறந்துட்டு இருக்கு மருந்தால். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஈஷா யோகா அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இந்த பாருங்க 7 கிலோமீட்டர்ஸ் பூண்டி ஈஷா யோகா செம்மேடு எல்லாமே இந்த போயிருக்காங்க. எல்லாருமே அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. ஈஷா யோகா ரோடுக்கு தாங்க இருக்குது. கரை கோலுவாம்பட்டி ஊராட்சி. கோலுவாம்பட்டி ஊராட்சி என்ன சொன்னாங்கன்னா, நைட்லாம் போய் பார்த்தோம்னா அது நல்லா பிரகாசமாக இருக்கும். அங்கே நல்லா லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. லெஃப்ட் எடுக்கணுங்க ஈஷாக்கு. ஈஷா லெஃப்ட் தான் இதுவா அதுவா தியானம் இல்லைங்க, அங்கே தான் என்ன ஈஷா உள்ளதானே. ஸோ இதுக்குள்ளே தாங்க. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. வா ஈஷா யோகா லிங்கா சென்டர். இது அந்த சிவன் கோயில் தானே அவனே. இதுலேருந்து அங்கே உள்ள நடந்து தான் போகணும் போல். டோக்கன் போடுறாங்க. ஸோ பாருங்க எவ்வளோ பேர் இந்த ஈஷா யோகா பார்க்க வந்துருக்காங்க. வரும்போது கொடுக்கணுமா? எஸ். இல்லை பத்திரமா வைக்கணும். இல்லை எவ்வளோ கூட்டம் பாருங்க எப்பா. பார்க்கிங் பைக் உள்ளே போகலாம்ல. ஆனால் வேணு பார்க்கிங். ஸோ பைக் உள்ளே போகலாம் போலங்க. ஓ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வா மிஸ்ஸா நல்லா கிட்ட போய் பாட்டிட்டு வந்துடுவோம். இந்த உள்ள பைக்கு போகாது போல். அந்த போகலாம் போல். அப்படிங்க கொண்டு பாட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. சரி ஓகே நான் கூட போடுவோம் வண்டியை. எத்தனை பேர் பார்க்க வந்துருக்காங்க பாருங்க. ஸோ ரைட்டுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஈஷா யோகா ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? இப்போ vlog வேறு லெவலில் ஆக போகுது. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உள்ளே வந்து ஈஷா கூட வந்தாச்சுங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்து நான் எடுத்தேன்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ மாடாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ள மாடாக இருக்கா. ஸோ அந்த மாடுக்கெலாம் புல் கொடுக்குறாங்க போல. ஸோ அதான் கேப்டன் மாதிரி போட்டுருக்காங்க. ஃபீட் த கேட்டில் அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்க. சரி பாருங்க சார், நமக்கு தெரியாத மாடா. ஸோ இருந்தாலும் கொடுத்ததுக்கு வந்து அதுக்கு மாடுக்கு புல் கொடுப்போங்க. இந்தா சாப்பிடு. நல்லா ஆயில் வந்து மாடுங்க. நான் தொட்டுட்டேன், மாடை தொட்டுட்டேன். கோச்சு நம்மள எதுவும் பண்ணிட போகுது. சரிங்க. ஸோ ஈஸா தெரியுது பாருங்களேன். வா எப்படி சூப்பராக இல்லை. வாங்க அப்படியே உள்ளே வந்து அப்படியே பேசி. இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். டூரிஸ்ட் ஸ்பாட் பாருங்க. ஊரே வந்துருக்குங்க. இங்கே பாருங்க மலை கரெக்டாக அந்த மலை அடிவாரத்தில் ஈஷா சூப்பராக இருக்குல்ல. அப்படியே உள்ளே வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. அங்கே பாருங்களேன் பேக் ஷாட்டில் காட்டுற எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கெல்லாம் ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வேறு லெவல் பண்ணிடலாம் ஈஷாவை. ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா. ட்ரோன் இல்லை. ஸோ அங்கிட்டும் ஏதோ அங்கிட்டு உள்ள வண்டியெல்லாம் போயிருக்கே. அங்கிட்டு இருந்து வண்டி வருது, உள்ளே வரலாம். இப்போ அங்கிட்டிருந்து வேறு வராங்களா? இப்போ அது வேறு வழி. அதுனா பக்கத்துலேயே வண்டியை போட்டுக்கலாம் போல். ஸோ அங்கிட்டிருந்து கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ வண்டியெலாம் பாருங்களேன் அங்கிட்டிருந்து இருக்கு பாருங்க. ஸோ அங்கிட்டிருந்து வரலாம் போல். சரிங்க ஓகேங்க. சரி பார்க்கலாம். ஸோ ஈஷா இந்த இதுதான் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே நான் வந்ததுக்கு ஏதோ ஒர்த்துங்க. உண்மையிலே எப்படி ஒரு இடத்துல விவசாயம் பண்ணணும். ஃபுல்லாக விவசாயம் தான் போல்.
விவசாய காட்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த இதை கட்டி வச்சுருக்காங்க சரிங்களா. ரைட்டு கிட்ட போய் விளாக் எடுக்கலாம். இருக்கிற மண்ணு வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. வந்துட்டோங்க. ஸோ இங்கே ஏதோ டிஜே மேலே என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் வச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் நிறைய தொண்டர்கள் இந்த நான் வந்து இதில் பார்ப்பேன், என்னடா அது யூடியூப்ல வீடியோலாம் பார்ப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ மண்ணில் சத்து இல்லாமல் போச்சுன்னா நம்ம உடம்புல நம்ம உயிரை சத்து இல்லாமல் போயிடும். அதனால மண் காக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், உங்களோட எல்லா இடத்துலையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி இதை பத்தி பேசுங்க. அடுத்த 50 நாளைக்கு இதை பத்தி நீங்க பேசணும் எல்லாரும், சரியா? ஏமா ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்காங்க. அதையும் பார்ப்போம். என்ன அது சேவ் சாயில்? என்ன சேவ் சாயில்? ஏங்க ஃபாரினர்ஸ் வந்து சேவ் சாயில். நமஸ்காரம் everyone. For those of you who didn't understand what I said just now in Tamil, so Save Soil is a movement that started by Sadhguru, and Sadhguru is traveling 30,000 kilometers across the world from Europe to India in 100 days to raise awareness about this very critical issue of saving soil. Our soil has absolutely no nutrition, or there is no organic content in our soil, which is very important for a healthy life. Save soil. So please speak about this issue. Take photos with our volunteers who have the Save Soil placards and share it on your social media, on WhatsApp, on Facebook, Instagram, wherever you're active. Please share these photos. Think about soil and think about the Save Soil movement. 20 years here. 20 years here. Assam. So, no. You're from where you are coming? Native. United States. United States. Years you are coming to India. 20 years ago. 20 years. From 20 years you have been in India. In Ashram. Oh, in this ashram. Wow, veralevel. You guys from? Kerala. No. I'm from Madurai. First time visiting? Yeah, this is the first time. Okay, you know about this Save Soil? You heard what she's saying? Yeah. This sweating body You is guys soil. upload the photos and Yes. hashtag Save Soil. Your body Save Soil! is just I will upload it there. soil. ஏங்க ஒரு 20 வருஷமா அங்கே தான் இருக்காராங்க ஈஷால. டான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் சாயிலுக்கு வந்து டான்ஸ்லாம் ஆடி bro, give me just La 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 ரொம்ப distance வந்து sound கேட்காது. La 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 This ஃபோட்டோவா எடுத்துக்கங்க. ஸோ நம்ம ஹெல்மெட் வச்சு அதை ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க. தண்ணியா? தண்ணி இல்லையே. ஹெல்மெட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க ப்ரோ. நம்ம ஹெல்மெட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. செல்லு கொடுங்க. செல்லு சரி ரைட்டுங்க. மேலே போகும். சரி ஓகேங்க. அப்படியே வந்து மேலே போய் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு கிட்ட போய் பார்க்காம தான் நல்லா இருக்காது. ஸோ கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் கிட்ட இங்கே பார்க்கும்போது. எவ்வளோ சாமி அங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. ஸோ பசங்களாம் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. ஸோ ஈஷா யோகா உண்மையிலே வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. நம்ம இன்ஸ்டாவில் வந்து வரும். சரி, இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஈஷா யோகா வந்து அப்படியே ஒரு சுற்ற போகிறாங்க. சுற்றிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க, சரிங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன், சமங்க. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சைட் வியூ பாருங்கள். எதுவும் அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இது வந்து உள்ளே போகிற மாதிரி போகாத மாதிரிலாம் கட்டியிருக்க மாட்டாங்க. உள்ளே ஏதாச்சும் ஒரு கேப் இருக்கும் உள்ளே போகிற மாதிரி. கன்ஃபார்ம் உள்ளே போயிட்டு ஏதாச்சும் பார்க்குற மாதிரி.
இங்கே பாருங்கள், இங்கிட்டு இருந்து ஆள் வராங்க. இங்கே பாருங்கள், இங்கிட்டிருந்து ஒரு ஊரே வருது, இங்கிட்டிருந்து ஒரு ஊரே வருது. அங்கே தான் நிறையா இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. வந்தால் கோயம்புத்தூர் வந்தால் கன்ஃபார்ம் வந்து ஈஸா விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு சூப்பர் பிளேஸ். ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சுங்க, ஒரு சுற்றியாச்சு. அப்படியே நம்ம கிளம்புறது தாங்க. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து யாரும் புதுசாக பார்த்து நம்ம கமெண்ட் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்களாங்க. ஸோ நீங்கள் டான்ஸ் பண்ண போகிறீங்களா? யார் சார்? ரைட், ஓகே. ஏன் பயந்து ஓடுறாங்க? வந்த நேரத்துக்கு பாருங்கள், நிறைய ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், நிறையா டான்ஸு, நிறைய கல்ச்சர்ஸ்லாம் வைக்கிறாங்க. சூப்பராக முடிச்சு நம்ம வந்த நேரம் இனிமேல் நிறைய நல்லா இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? சேவ் த சாயில் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? சார் நம்ம வீடியோ எடுத்துக்கிறாங்க பாருங்க. இந்த விழா வந்து இதோட வந்து முடிஞ்சுங்க. சரிங்களா? ஸோ நிறைய வந்து சேவ் சாயில் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் வந்து நிறைய என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாயில் வந்து நிறைய அதிலே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? அதான் வந்து நான் அதை எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்டாவது. ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் தினேஷ். டாடா, பை பை.